Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சுங்கத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் 3.5 வருடங்களாக திமுக அரசு எந்த திட்டங்களும் கொண்டுவரவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுக சாதாரண கட்சியா? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அற்புதமான இயக்கம், அற்புதமான நேரத்தை ஆரம்பிச்சார். 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், மறக்க கூடாது. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம், அதிகமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூரை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அதே போல எடப்பாடி அவர்களும் கேட்ட திட்டங்களை போல எடப்பாடியார் கொடுத்தார். மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அம்மா அவர்கள் அப்படித்தான் அத்தனை திட்டங்களை வாங்கி யாருமே செய்ய முடியாத திட்டங்களை செஞ்சு கோயம்புத்தூர் மாற்றி அமைச்சிருக்கிறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அமைச்சராக, மேயராக, இன்னைக்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக எல்லாருமே ஒவ்வொரு பொறுப்புல, கூட்டுறவு சங்கத்தில், உள்ளாட்சியில எல்லா பொறுப்புல இருந்திருக்கிறோம். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். திமுக காரமா 3 வருஷத்துல ஒண்ணுமே செய்யல. ஆனால் அப்படி இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதிகமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். நம்ம அதிகமான திட்டங்கள் இளைஞர்களுக்கு யாரு கொடுத்தா? எடப்பாடியார் கொடுத்தார். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம், கட்சி காரணம், அதிமுக காரணம். 11 மருத்துவக் கல்லூரி, இன்னைக்கு கொரோனா நேரத்தில் ஆல் பாஸ் இந்த கட்சி தான் கொடுத்தது, எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சரா இருந்து. ஆகவே நீ யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அதிமுக வலிமையான மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. 2026 எடப்பாடியார் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி, அதுல இந்த மாநகர் மாவட்டத்தில் 3 தொகுதியும் வெற்றி பெறணும். எங்க கட்சி மாதிரி கட்டுப்பாடான கட்சி கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், ராணுவம் போன்றது. நீ எந்த டிவி எப்படி பேசலாம் கவலை இல்ல. 2026 எடப்பாடியார் முதலமைச்சர், மாற்று கருத்தில் எழுதி வச்சுங்க. அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இழக்கும், ஒரு தோல்வி வந்தால் மிகப்பெரிய வெற்றி வரும். இது சரித்திரம். திமுக பொறுத்தளவுக்கு ஒரு தடவை ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கடுமையான தோல்வி தான் திமுக. இதுவரை திரும்பி பாரு, சரித்திரம். நம்மளை விட்டுட்டு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதிமுக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை பொறுத்தளவுக்கு 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்தார். யாரும் மறுக்கவே முடியாது. கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய திட்டங்கள், அதிகமான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 70 வருஷம் பிரச்சனை, 20 வருஷம் பிரச்சனை, ஆனமலையார் நல்லா கமிட்டி 100 ஆண்டு கால பிரச்சனை, இத்தனை பாலங்கள், இத்தனை சாலைகள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், கேட்டது பூரா திட்டம் போட்டு எல்லா ஸ்கீமும் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு நம்மளை பத்தி பேசுறாங்க. ஆகவே இன்னைக்கு மக்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒற்றுமையா இருந்து நமக்கு என்ன, இன்னைக்கு எல்லாரும் மக்கள் தயாரா இருக்காங்க. திமுக யாரும் ஓட்டு போட தயாரா இல்ல. 3 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, ஒரு தொழில் செய்ய முடியல. எல்லாம் மிக கடுமையா எதிர்ப்பு இருக்காங்க. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் திமுக எப்ப ஓட்டு போட, அரசு ஊழியர் கூட ஆட்சி வேண்டாம் தான் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுக ஆட்சி வேண்டாம், அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும்.